இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாடி ஸ்டார்டிங்லேயே ஆக்சிடென்டான ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை ரொம்ப பதட்டத்தோட ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிற இவர் தான் நம்ம கதையோட டெவில் ஹீரோ. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கவலைப்படாத, நான் உன்னை சாக விட மாட்டேன், எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட அந்த பொண்ணை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சுட்டு அவருடைய வைஃபான நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் போனையே பிக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் போனையே பிக்கப் பண்றாங்க. ஹீரோயின் போனை அட்டன் பண்ணதான் உடனே ஹீரோயின் கிட்ட, அறிவில்ல உனக்கு, காது என்ன செவிடா, போன் பண்ணா எடுக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுறதுக்கு ஹீரோயின், இல்லங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக வந்தேன், போனை மியூட்ல போட்டிருந்ததால என்னால போனை அட்டன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், ஜிக்ஸிக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமா கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுடைய 5th ஃப்ளோருக்கு வரணும், ஜிக்ஸிக்கு ஆக்சிடென்ட் ஆனதால அவளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், அதனால நீ சீக்கிரமா வான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், சரிங்க நான் இப்பவே கிளம்பி வரேன், ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. என்கிட்ட தேவையில்லாம ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது, இங்க கிளம்பி வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னு காதுல வாங்காம ஹீரோ போனை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் ஹீரோயின் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கிற விஷயத்தையே நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட, டாக்டர் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, ஆனா இந்த குழந்தை தாங்குற அளவுக்கு உங்க கர்ப்பப்பையில ஸ்ட்ரென்த் இல்ல, ஏன்னா உங்க கர்ப்பப்பை ரொம்பவே தின்னா இருக்கு, எப்ப வேணாலும் குழந்தை அபோர்ட் ஆகிடலாம், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட, உன்னுடைய அப்பா இந்த உலகத்துக்கு உன்னை வெல்கம் பண்ணுவாருன்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனா உனக்கு உங்க அப்பா இப்ப என்ன பேர் வைக்க போறாரோ தெரியலேன்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டோட ஹீரோ சொன்ன இடத்துக்கு தான் ஹீரோ பார்க்க போறாங்க. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து பிளட் கொடுக்குற இடத்துல நிப்பாட்டி, இவருக்கும் ஜிக்ஸிக்கும் ஒரே பிளட் தான், இவ உடம்புல இருந்து எவ்வளவு பிளட் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட கன்வே பண்ணலான்ட்டு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் எதுவுமே காதுல வாங்காம, நீ எதுவும் பேச வேணாம், முதல்ல பிளட்டை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சு பிளட் எடுக்க சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ கிட்ட, உங்க மனசுல என்னைக்குமே என்னை விட அந்த ஜெக்ஸிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஆமா அதுல என்ன உனக்கு சந்தேகம், என்னைக்குமே அவ தான் எனக்கு முக்கியம், என்ன நினைச்ச நீ, ஒரு பாம்பு தேளு இதெல்லாம் நான் நம்புவேனா என்ன, அதே மாதிரி நீயும் ஒரு பாய்சனஸ் உமன் தான், உன்னை என்னைக்குமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. என்னைக்குமே அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஹீரோயின் சொல்றதுக்கு, இப்போ நீ பேச வேண்டிய டைம் இல்லை, வாயை மூடிட்டு முதல்ல பிளட்டை கொடுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் பிளட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காராரு. அப்ப கூட ஹீரோயின் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லான்ட்டு ஹீரோ கையை டச் பண்றாங்க. உடனே ஹீரோ, ஏய் என்ன முதல்ல டச் பண்ணாத, கையை எடுன்னு சொல்லிட்டு, ஏய் என்ன உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ற, உன்னுடைய ஆக்டிங் ரொம்பவே கேவலமாக இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜிக்ஸியை பிளான் பண்ணி கார் ஆக்சிடென்ட் பண்ணினேன், ஆனால் அப்போ கூட உன்னை ஏன் என் வீட்டில் வச்சுருக்கேன் தெரியுமா, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணதா, நீ என்றைக்குமே என் ஒய்ஃப் கிடையாது, எப்போதுமே பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் சொல்ல, எதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க, நிஜமாலுமே நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, அவளை கார் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டாளா, அன்னைக்கு அவளை கார் ஆக்சிடென்ட் பண்ண டிரைவருக்கு நீ மட்டும்தான் கால் பண்ணியிருக்க, அந்த டிரைவர் இன்னமும் எங்களுக்கு கிடைக்கல, இவ்வளவும் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கல, உன்னால அவள் எவ்வளோ ஹர்ட் ஆனா தெரியுமா, இதுக்கப்புறம் அவளுக்கு எதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்ட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்க. அந்த ஜிக்ஸி பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளியில் தள்ளிட்டு வராங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ஓடி போய், நீ இப்போ எப்படி இருக்க, உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், நான் உங்களை மறுபடியும் பார்க்கவே முடியாதோன்னு நினச்சி ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு சொல்கிறான். நீ எதுக்கு பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்ம ஹீரோவும் பேச, இன்னைக்கு ஹீரோயின் தான் எனக்கு பிளட் கொடுத்து என்னை காப்பாத்துறான்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு அவங்கள இங்கேயே வச்சுட்டு இருக்கீங்க, அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம்ல, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களுமே அவங்க கூட போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றா. உடனே ஹீரோயின், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. இப்போ உனக்கு என்கிட்ட என்ன பேசணும், எனக்கு உன் மூஞ்ச பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, முதல்ல இங்கேருந்து போறியான்னு சொல்லி ஹீரோயினை திட்ட ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஜிக்ஸு ஹீரோயினை திட்டத்தை பார்த்துட்டு மௌனமா சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல அவங்க உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது. அதோடு சேர்ந்து பிளட் வேற கொடுத்துருப்பாங்களா, அவங்களால சுத்தமாக முடியல, அவங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்குது, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களால பேச முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும், நீ ஹாஸ்பிட்டலில் போனான்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, மறுபடியும் உனக்கு அந்த ஸ்டொமக் அப்செட் வந்துச்சான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் பேசுறது உனக்கு கேட்குதா கேட்கலையான்னு இவர் பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோ உள்ளே என்டர் ஆகுறாரு. அவர் வந்த உடனே ஹீரோயின் ஃபோன் எடுத்து,
ஏன்டா உனக்கு எவ்வளோ கட்ஸ் இருந்தால் ஒரு மேரிடான பொண்ணை போயிட்டு செடியூஸ் பண்ண பார்ப்ப? ஒரு அனிமல் கூட உன்ன மாதிரி நடந்துக்காதுன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டை திட்டி ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்ன மாதிரி ஒரு டேஷை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ கேவலமாக இருக்க, எனக்கு தெரியாம நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லி கேட்குறான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, ஏய் ரொம்ப நடிக்காதடி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னியா, அவனை பக்கம் தானே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் சொல்ல வரதே காதுல வாங்காம ஹீரோயினை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலை பேசிட்டு உடனே எங்கேயும் அவசரமா கிளம்பி போயிடுறான். ஹீரோ போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. போன்ல அவங்க அப்பா ஹீரோயின் கிட்ட, நீங்க எனக்கு ஒரு 3 மில்லியன் பணம் கூட, இல்லைன்னா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ப்ளீஸ்மா எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுமான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாதான் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கிற விஷயமே உங்களுக்கு ஞாபகம் வரும்ல, ஆமா உங்களுக்கு எதுக்கு இப்போ 3 மில்லியன் பணம் வேணும்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவும், என்ன உங்ககிட்ட பணம் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு சொல்றாரு. அப்பா இப்போ எதுக்கு என்கிட்ட நீங்க பணம் கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன உங்க பையன் பெங்கு மறுபடியும் கேம்பிளிங் பண்ணனான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு, அதுக்கு அவங்க அப்பாவும், உன்னால பணம் தர முடியாதுன்னு அதை சொல்ல வேண்டியதானே, இப்போ எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க, நீ பணம் தரலனா என்ன, என் மருமகன்ட்ட நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றதுக்கு, அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு செம்மையா வயிறுலாம் வலிச்சிட்டு இருக்கு. இங்க அப்படியே சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும்போது இதுக்கு முன்னாடி போன்ல பேசினா அவங்களுடைய டாக்டர் ஃப்ரெண்ட் அவங்கள பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்க இப்பெல்லாம் உன்னை பாக்குறது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கு, சரி நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நேற்று ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண டாக்டர் என்கிட்ட சொன்னார், உனக்கு இப்போல்லாம் ரொம்பவே ஸ்டொமக் பெயினாக இருக்காமேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் அழுகுறாங்க. இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, மறுபடியும் அவன் உன்னை ஏதாவது புலி பண்ணானான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இல்லை நான் இப்போ ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றாரு. அதுக்கு ஹீரோயினும், ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு, ஆமாம் இதுக்கு முன்னாடி இருந்தேன், ஆனால் இப்போ என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக டாக்டரும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்கு கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும், நீ ஃபஸ்ட்டு உடம்பு பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோ உள்ள என்டர் ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து தப்பாக நினச்சிக்கிட்டு, என்ன 2 பேரும் ரொம்ப டீப்பான லவ்ல இருக்கீங்க போல, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பட்ட பகல்ல ஆஃபீஸு கூட பார்க்காம இவன் கூட அஃபேரில் இருப்ப, நான் என்ன செத்துட்டு நினச்சியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரினா எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க, ஆனால் கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற, என்னை பார்த்தா உனக்கு என்ன பிளைண்ட் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ஹர்ட் பண்ணலான்ட்டு போகிறான். உடனே டாக்டர் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, உனக்கு இன்சல்ட் பண்ணனா என்ன மட்டும் பண்ண, அவளை எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரத்துக்கு நீ யாரான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டாக்டரை அடிச்சிடறாரு. அவளுக்கு ஹஸ்பண்டாக இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அந்த டாக்டர் கேட்கறதுக்கு, உனக்கு நான் லாஸ்ட் டைமாக வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் எங்கள் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லி அவர் வெளியில் போய் சொல்லிடுறாரு. அதுக்கு டாக்டரை ஹீரோ கிட்ட, உன்னுடைய மூங்கிற சர்நேமுக்காகவும் ஹீரோயினுக்காக தான் இப்போ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நெக்ஸ்ட் டைம் அவளை பேடாக ட்ரீட் பண்ணினா கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை மிரட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறம் எதுக்கடி இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ஹீரோயினே செவிலே அரைஞ்சிடறாரு. இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு லாயரை வர வச்சு ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வராரு. என்ன ஆஃபீஸில் பண்ணதெல்லாம் பத்தலன்ட்டு இப்போ வீட்டுக்கே வர வச்சு இந்த ஆளு கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லாயரை அடிக்கலான்ட்டு போகிறான். உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, அவர் லாயர், அவர் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், இந்தாங்க சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வாங்கி தூக்கி போட்டுட்டு, உன்னால அமைதியாகவே இருக்க முடியாதான்னு சொல்லி ஹீரோயின் கழுத்தை பிடிக்க, அந்த லாயர் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு, இது இல்லீகல்னு சொல்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள 1000 நடக்கும், நீ என்ன இங்கே வேடிக்கை பக்கம் நிற்கிறியான்னு சொல்லி கேட்க, அந்த லாயருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. லாயர் போனதுக்கு அப்புறம் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு ஹீரோயின் மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு, என்ன என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா, அப்படிலாம் உன்னை ஈஸியாக விட்டுற முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், என்னை எதுக்கு இப்படி டிவோர்ஸ் பண்ணாமல் டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் ஜிக்ஸி இருக்காளே அவளை போய் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, என்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கு, என்ன அன்னைக்கு அழுது ட்ரிக் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ டிவோர்ஸ் வேணுங்கிற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ஒரு ரூமில் தள்ளி லாக் பண்ணிடுறான். ஹீரோயினியும் என்னை வெளியில் விடுங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கே இருக்கிற மேடு கிட்ட, என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் இவளை யாரும் வெளியில் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிக்ஸியை பார்க்க தான் போயிருக்கான்.
அவ கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மயங்கி கிடக்காங்க. ஏய் ரொம்ப நடிக்காத, இப்படியே சாப்பிடாம இருந்து செத்து போலான்னு பாக்குறியா? முதல்ல எழுந்து வெளியில வான்னு சொல்றதுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஹீரோயின் இப்படி அசைவே இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உடனே ஹீரோயின் கிட்ட ஓடி போய் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்குறாரு. அப்ப கூட ஹீரோயின் அந்த அரமயக்கத்திலையும் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோக்கா செம்ம கடுப்பாகுது. அதானே பார்த்தா என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக தான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இரு உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த காட்டுறேன்னு ஹீரோயினியை ஒரு இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போறாரு. கார்ல போகும்போது கூட ஹீரோயின் கிட்ட ஒரு ஜூஸை கொடுத்து இந்த ஜூஸை குடி, பட்னி கிடந்து என் கார்லேயே செத்து போயிடாதான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்ககிட்ட எனக்கு ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், இந்த ட்ராமாவை இதுக்கு முன்னாடி யாராவது அப்லோட் பண்ணிட்டாங்களா? இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமான்ட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.